மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு இன்றைய ஜனவரி மாதம் 5ஆம் தேதி ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த தினமாக மாறி இருக்கிறது. சுதந்திர போராட்ட தியாகியாக இருந்த சாமி நாகப்பன் அவருடைய திருவுருவச் சிலை அமைவதற்கான அடிக்கல் நாட்டு விழாவும், அதேபோல மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு பெருமையாக இருக்கக்கூடிய சாரங்கபாணி மேம்பாலம் புது பொலிவு பெற்று இன்றைய தினம் திறப்பு விழா காண்கின்ற இந்த விழாவும் இன்றைய தினம் மிக சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவிற்கு நமது மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையேற்று நடத்துகின்ற இந்த விழாவில் மாண்புமிகு மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரி வழக்கறிஞர் சுதா அவர்களும், நமது மாண்புமிகு பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் நிவேதா முருகன் அவர்களும், மாண்புமிகு சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வழக்கறிஞர் பன்னீர்செல்வம் அவர்களும், மாண்புமிகு நமது மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் அண்ணன் ராஜ்குமார் அவர்களும், அதில் நமது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட நகர்மன்ற தலைவர் குண்டாமணி என்ற செல்வராஜ் உள்ளிட்ட அத்தனை பேரும் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள். இந்த சாரங்கபாணி மேம்பாலத்தை பொறுத்த வரைக்கும் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபொழுது 1925ஆம் ஆண்டு கட்டப்பட்டு இன்றைக்கு கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் நிறைவேற்று இந்த சாரங்கபாணி மேம்பாலத்தில் அந்த 50 ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட பல கோடி வாகனங்கள் இந்த மேம்பாலத்தில் வெற்றிகரமாக பயணித்திருக்கின்றன. அதன் தொன்மை மாறாமல் அந்த பாலத்தினை பாதுகாக்கின்ற வகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் அவர்களும், மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களும் இதனை புதுப்பிக்கின்ற வகையில் இன்றைக்கு கிட்டத்தட்ட 7 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அந்த பாலப்பணிகள் நிறைவுற்று புதிய பொலிவோடு இன்றைக்கு மயிலாடுதுறை மக்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விழாவில் மயிலாடுதுறை சார்ந்த நமது வர்த்தக சங்க நிர்வாகிகள், இந்த பகுதியை சார்ந்த பொதுமக்கள், விவசாயிகள் அத்தனை பேரும் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். கடந்த 3 தினங்களாக முதலமைச்சர் தந்திருக்கின்ற அறிவிப்புகள், தமிழ்நாடு அரசின் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். அதேபோல் நேற்றைய தினம் பொங்கல் பரிசாக 3000 மற்றும் பொங்கல் தொகுப்பு வழங்கப்படும் என்ற அறிவிப்பு, அதுவும் மிகப்பெரிய மகிழ்ச்சியை தந்திருக்கிறது. இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் இறுதியாண்டு படிக்கின்ற கல்லூரி மாணவர்களுக்கு 10 லட்சம் மடிக்கணில்கள் இன்றைக்கு வழங்குகின்ற விழா ஆகிய 3 விழாக்களோடு சேர்ந்து இந்த விழாவும் இன்றைக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை நான் நன்றியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னையோட பொதுமக்களோட அவஸ்தை இருக்குது. ஆனா அந்த மேம்பாலத்துல வந்து அந்த பக்கத்துல இங்க 2 பக்கமும் கட்ட அமைச்சிருக்கு, அந்த பக்கத்துல வந்து தடுப்பு கட்டைகள் இல்லை. அதே மாதிரி வந்து இப்ப நீங்க வந்து போட்டோ எடுத்து சாரங்கபாணி நினைவுங்கிறது அதுல அந்த சிமெண்டோட எழுத்துகள் கூட வந்து அவங்க பொறிக்கல, எல்லாம் சும்மா மேம்போக்கா பெயிண்ட் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஒரு சில பணிகள்லாம் வந்து அதாவது ரயில்வே துறையில வந்து அந்த நடை பாலத்துக்கு வந்து நிதி ஒதுக்கீடு பண்ணல, அது வந்து நெடுஞ்சாலைத்துறையே பண்ணியிருக்காங்க. அந்த பணிகள்லாம் மேம்போக்கா பண்ணியிருக்காங்க. அதாவது நான் 26/12/2025 அன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆய்வுக் கூட்டம் நடத்தி ஜனவரி மாதம் 5ஆம் தேதி திறக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த பணிகள் அத்தனையும் முடிக்கப்பட்டு இப்பொழுது இந்த மேம்பாலம் திறக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டு சொன்னதை போல ஒரு சில பணிகள், சிறு சிறு பணிகள் தான். அதுவும் இந்த மேம்பால திறக்கப்பட்ட மேம்பாலத்தில் வாகனங்கள் செல்லலாம், அனைத்து வசதியோடு. அந்த மற்ற பணிகள், முடிக்கப்படாத சிறு பணிகள் இன்னும் குறுகிய காலத்தில் ஒரு 10 தினங்களுக்குள்ளாக அதுவும் முழுமையாக நிறைவேற்ற தரப்படும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது ஒரு விஷயம், நம்ம முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் 1973ஆம் ஆண்டு பூம்புகாரை
மாற்று பூம்புகார் கலைக்குணம் உட்பட பல்வேறு சிற்ப வேலைகள் அங்கே நடைபெற்றது. முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் ஆட்சிக்கு பிறகு கடந்த 10 வருஷம் அதெல்லாம் யாருமே கண்டுக்கல. நம்ம முதலமைச்சர் வந்தார். இதே மாதிரி 2023 50 வருஷத்துக்கு பிறகு 23 கோடி ரூபாயில இன்றைக்கு அந்த புதுப்பிக்கின்ற பணிகள், புதிய பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதேபோல வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த சாரங்கபாணி மேம்பாலத்தை தமிழக முதலமைச்சர் இன்றைக்கு புதுப்பித்து தந்திருக்கிறார். மக்கள் பாராட்டுகிறார்கள், மக்கள் நன்றி தெரிவிக்கிறார்கள், மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். அதுவே இப்போ எங்களுக்கு போதும்.